ஸோ வெல்கம் பேக் டு நான் பண்ணால் விண்வெளி நாயகா அதை நான் பண்ணியிருக்கக்கூடாது, பரவாயில்ல. அதுதான் கேட்க போகிறோம். ஸோ வாங்க கேட்டுருவோம் எப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் முடிச்சு கடைசியாக வரலான்னு நினச்சேன், பட் என்னாலே எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. ஸோ அந்த பாட்டை முதல்ல கேட்டுருவோம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க ஒரு என்னது ஒரு லிஸ்ட்டு ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அப்படி தான் கேட்கணும் தம்பி, இதுக்கு தான் இது ஆர்டரில் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லேயே போயிடுவோம். வாங்க அடுத்து விண்வெளி நாயகா கேட்போம். ஸோ 3, 2, 1 let's go. விண்வெளி நாயகா விடியல் வீரா சுத்தியாசன் வாய்ஸ். உயிரின் மேலே விருந்திட வா வா. ஓகே, மாமன்னன்ல ஒரு பாட்டு இருக்கும், ஏஆர் ரஹ்மான் தான் பாடியிருப்பாரு. விண்வெளி நாயகா விடியல் வீரா உயிரின் மேலே விருந்திட வா வா. ஓ அழகிய நாயகா அருகில் நீ வா. இசையை போலே இனித்திட வா வா. He runs his game as winner, no mercy for us sinners. He makes the world go spinning, spinning on, spinning on. Oh, we feel like it's dimmer. I will say hero is here. He ain't gonna stop forever. Let's fly high now. what the damn, anime music man. மௌனம் நீ கலைகள் நீ நீ என் பிழை நீ கவனம் நீ சலனம் நீ முழுமை நீ நீ என் பொன் சுமை நீ அளவிலா சுவை நீ. அந்த கிக் அடி முடி முதல் அடி வரை அழகிய அலை அலை திரை வரை தழும்பிடும் மனநிலை. ஓகே. ஓ அன்றொரு நாளிலே damn, அந்த ட்ரம்பெட் போட்டு செமையா இருக்கு. அலையை போலே கலந்திருந்தோமே. கல்வரி இரவிலே கனவினுள்ளே கனவை போலே விழித்திருந்தோமே. தொலைந்த நிலவே கரிந்து தூக்கமே திறந்து வா வா காதல் வா Domo arigato gozaimasu. வே Yakuza. மதர் ஆஃப் காட். டி சொன்னல அனிமே மியூசிக் மாதிரி இருக்கு. என்னடா பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ யோ யோ இல்லை, எனக்கு தெரியல இந்த பாட்டுக்கு என்ன. ஆமா, அட ஆமா. கனவில் ஓ பாட்டு இன்னும் முடியல, நடுவில் ஏடா ஆட போட்டீங்க? தொலைவில் நீ பொழுதெல்லாம் தீச்சிறகே இருந்தும் நான் ரசிக்கிறேன். நினைவெல்லாம் உன் மென் குரலே திரும்பி வா விடிவே. உனது இருவிழி இமை வழி அது தரும் ஒரு மொழி விழி வழி வெறும் மொழி முகவரி. டேம். ஓகே, எனக்கு இந்த பாட்டோட ரெஃபரன்ஸ் தெரியுது. ஓகே, He runs his game as winner, no mercy for us sinners.
with the like it's dimmer. I will say hero is yeah. He ain't gonna stop forever. Let's fly high now. அந்த ட்ரம்ஸ் போர்ஷனு அட்டி ட்ரம்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. ஓகே, ஏன் நடுவில் வந்து ஓ அதுவா ஆமால அப்படின்னு அந்த ரியாக்ஷன் கொடுத்தேன்னா ஆக்சுவலாக அப்பயே சொல்லியிருக்கணும். ஆனால் பாட்டு முடியலை, அதுக்குள்ளே நடுவில் ஆடு போட்டான் யூடியூப்பு. இதெல்லாம் பண்ணக்கூடாது, எதுக்கு பண்ணுறான்? சரி, ஆனால் ஏன் சொல்ல வந்தேன்னா, ஓகே அனிமே பாட்டெலாம் நீங்கள் யார் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அனிமையோட ஓப்பனிங் சாங்ஸ் அப்படின்ற நீங்கள் பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா, நான் சும்மா ஒரு ரேண்டமான என் மண்டைக்கு வர ஒரு ஃபஸ்ட்டு சாங் நான் போடுறேனே, சரியா? பேர்ட் படா ப்ளூ பட்ராடி. ஓகே, இது வந்து நருட்டோவோட ஒரு ஓப்பனிங் சாங். ஓகே, இது ஒரு செம மாசான ஒரு பாட்டு தான். ஆனால் அதோட ஃப்ளேவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் ஆரம்பிச்சு, அந்த மாதிரி ஒரு செம்ம கிக்ஸில் உள்ள ஒரு பாட்டு, நல்ல ட்ரம்ஸு, செம்ம வோக்கல்ஸு, அதுக்குன்னு பரபரப்பாகவே இருக்காது பாட்டு செம்ம ஸ்மூத்தாக காற்று மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளேவர் தான் எனக்கு அந்த விண்வெளி நாயகா பாட்டில் வந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே, இன்னொன்று, தட் இஸ் நாட் த சாங் ஐ எக்ஸ்பெக்டட், ஓகேவா? பட் அகெயின் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்று வருவேன், நான் அதை கொடுக்க மாட்டேன், நான் வேறு ஒன்று கொடுக்குறேன், ஆனால் அது உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது அவர் பண்ணுறது எல்லாமே இந்த ஆல்பமில் சீரியஸாக. இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே, இந்த மாதிரி ஒரு மெலடியில் ஆரம்பித்து ஒரு மாதிரி அப்படியே ட்ராப் ஆகி வேறு மாதிரி போகும், ஓகேவா? இந்த ஃப்ளேவரில் எனக்கு ஹெவியாக அடிக்குது அங்கே. சீரியஸாக இதில் அந்த நடுவில் அரிகத்தோ கோசாய்மாஸ் யக்கூசா அப்படி இருக்கிறதெல்லாம் அது நடுவில் ஒரு அதே நான் சொல்கிறேன்னே. நீங்கள் டெத் நோட் தீம் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதான் அந்த ஆர்கெஸ்ட்ரேட்டட் அந்த ஸ்ட்ரிட் அது வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது கேட்கும் போது எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு. ஏஓடியோட ஆர்கெஸ்ட்ரேட்டட் தீம்லாம் கேட்டிங்கன்னா நடுவில் அந்த ஒரு இன்டர்லூட் வந்துச்சுல, அந்த மாதிரி தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். அதனால தான் டக்குன்னு அனிமே ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்குன்னு சொன்ன பார்த்தாங்க. அரிகாத்தோ கோசாய்மாஸ் எல்லாம் வந்தோன்னே நான் வெடிச்சிட்டேன். இல்லை இது எனக்கு தெரியல கரெக்டாக எங்கே போகிறதுன்னு தெரியல. ஏஓடி எஸ் ஏஓடி தரரன் தரரன் தரன் தரன் தரரன் அப்படி ஒரு பிஜிஎம் வரும். அது டக்குன்னு மாட்டுது. இது ஃபுல் தீம் சாங். இந்த மாதிரி ஒரு ஹெவிலி ஆர்கெஸ்ட்ரேட்டடாக ஒன்று வரும், சரியா? இது இல்லை, அது கரெக்டாக எனக்கு மாட்டுது அந்த இது. நான் விட்டுருங்க, ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இது ஒரு வாட்டி போய் கேளுங்களேன். அது நடுவில் அந்த ஆர்கெஸ்ட்ரேட்டட் வெர்ஷன் கேட்கும் போது சீரியஸாக அந்த ஃபீல் வந்துச்சு எனக்கு. இது ஒரு பக்கம் வெடி. ஏன் அவர் அப்படி பேசுறாரு? இதெல்லாம் பியூர் அனிமே ஸ்டஃப். இதெல்லாம் சீரியஸ்லி இங்கே ஒரு மேட்ரை வச்சு நடுவில் இது ட்ரம்பெட்டு இல்லை இதுக்கும் முன்னாடி ஒன்று வந்துச்சு. ப்ளீஸ் எனக்கு எப்படியாச்சும் அதான் இது சத்தியமான அட்டகண்டர் தானே வந்துச்சு. அட்டகண்டரில் ஒன்று வரும், தரரன் 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 தரன் தரரன் தரரன் தர ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரேட்டட் வோக்கல் அக்கப்பெல்லா ஒன்று அப்படின்னு வரும், சரியா? ஐயோ, அந்த அந்த மாதிரி ஒன்று ஞாபகப்படுத்துது. இது வந்து எனக்கு தெரியல, இந்த பாட்டு ரொம்ப அனிமேவாக இருக்கு. சுத்தியாசன் மட்டும் ஜப்பனீஸில் பாடினானா இது அப்படியே ஒரு அனிமே ஓப்பனிங் சாங் ஆகிருக்கும். சத்தியமாக சொல்கிறேன். நான் இதை வந்து ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன்னா, எனக்கு அனிமே சாங்ஸ் அவ்வளோ பிடிக்கும், அனிமே அவ்வளோ பிடிக்கும். அது இங்கே ரீக்ரியேட் ஆகும்போது ஐம் லைக் பிளாஸ்டிங் அவுட் அப்படின்றது தான், அதுதான் உண்மை. ஸோ ஆக்சுவலாக ஏஆர் ரஹ்மான் பாடியிருக்காருன்னு போட்டிருக்கேன். ஆனால் ஐ திங்க் லேயர்ஸில் அவர் வாய்ஸ் வருது, இஃப் ஐம் நாட் ராங், அப்படி தான் நினைக்கிறேன். ரேப்பும் நல்லா இருந்துச்சு, ரேப் டீசெண்டாக இருந்துச்சு. பட் தீஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டட் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல இந்த பாட்டில், பேங்கர். அந்த ஆர்கெஸ்ட்ரேட்டட் மூமெண்ட்ஸ் சீரியஸ்லி ஒரு பேங்கர் தான். கண்டிப்பாக ஒரு இது என்னென்னா, விண்வெளி நாயகா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும் தான் நான் எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் அதான் சொல்கிறேன்னா, இது இப்படி அனிமே ஃப்ளேவரில் இருக்கோன்னொன்னே அதான் இந்த வருஷம் எனக்கு பிடிச்சிச்சு. அது மாதிரி இருக்குது. பேசிக்கலி இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது,
வேறு மாதிரி இது இன்னும் வேறு மாதிரி இருந்தது தான் மேபி எனக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்குமோ அப்படின்ற மாதிரி தெரில. எனக்கு என்ன சொல்கிறேனே தெரிலங்க. ஆக்சுவலாக விண்வெளி நாயகா அப்படின்னு வர்றப்ப நம்ம கேட்ட 2 கிளிம்ஸும் நம்ம வந்து ஓகே ஒரு பயங்கரமான ஒரு எலிவேஷன் சாங்காக இருக்கும். இல்லை, இங்கேயும் வந்து கேரக்டருக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட், அதை நாங்கள் வந்து இப்படி தான் காமிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு மாஸ் கிளப்பியிருக்காங்கன்றது தான் அங்கே மாஸே. நடுவில் அந்த அரிகாதோ கோசைமோஸாக இருக்கட்டும், அந்த ஆர்கெஸ்ட்ரேட்டட் பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், அமேசிங் ஸ்டஃப் சீரியஸ்லி. அதான் சொல்கிறேனே, இந்த ஆல்பமாக என்னமோ பெருசாக என்னமோ பண்ணி வச்சுருக்காங்கன்ற மாதிரி இருக்குது எனக்கு. வாங்க அடுத்த பாட்டு கேட்போம். எனக்கு ரொம்ப பேசுகிறேன்ற மாதிரி இருக்குது. இப்போ 2 பாட்டுக்கு இவ்வளோ பேசியிருக்கேன்ற மாதிரி இருக்குது. ஓகே வரேன். ஓகே அடுத்த பாட்டு கேட்போம். 5 வண்ண பூவே வரேன். ஓகே ஸோ இதை விட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.